திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் நல்லாசையுடன் செல்லம்மை செல்லுலாய்ட்ஸ் பிரசன்ஸ் சேரன், நவ்யா, பிரகாஷ், ராதாரவி, வினோத் ராஜ் நடிக்கும் சேரனின் மாய கண்ணாடி. எல்லோரின் கனவிலும் பணம் வந்து போகும். எல்லோரின் கைகளிலும் பணம் வந்து சேருமா? நம்மளை ஏழையா படைச்சது யார்? இளைஞர்களுக்கான தீப்பந்தம். பணக்காரர்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது? வேலை, பணம், முதலாளி, கனவு. அப்படி என்றால் பணக்காரர்களே இருக்க மாட்டார்கள். தவறு. பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருக்க மாட்டார்கள். 1958, 2007. ஏழைகளின் கனவு நடக்குமா? ஊர் சுற்றுதல், இளமை, காதல், சந்தோஷம், விஞ்ஞானம் காதலின் வழியை குறைத்திருக்கிறது. இளமையில் ஒவ்வொரு இளைஞனுக்கும் வரும் ஆசைகள் தவறா? பணம் சேர்த்து ஜாலியாக சுற்றத் துடிக்கும் இளைஞர்களின் கனவு. சமூகம் எப்படியாவது பணம் சம்பாதிக்க தூண்டுகிறது. கோரியோகிராஃபர்ஸ் சுசித்ரா, ராபர்ட், ஆர்ட் டைரக்டர் வைரபாலன், எடிட்டர்ஸ் ஐயப்பன், ராமராவ், சினிமாட்டோகிராஃபி துவாரக்நாத், மியூசிக் இசைஞானி இளையராஜா, ப்ரொடியூசர் PAR சுப்பிரமணியம், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் சேரன். வாழ்க்கை பற்றிய 1000 கேள்விகள், இளைஞர்களுக்கான தீப்பந்தம். வணக்கம். மாய கண்ணாடிக்கான ஒரு புது வகையான ஒரு ஐடியா இப்போது உங்களோட நிறையா பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த படத்தை பற்றி, இதுக்குள்ளே என்னென்ன நடந்துச்சு, எப்படியெல்லாம் இந்த படம் உருவாச்சு. ஒவ்வொரு படமுமே உருவாகிறது கஷ்டம்தான். ஆட்டோகிராஃப் ஆகட்டும், தவமாகட்டும். ஆனால் இந்த படத்துக்குள்ளே இன்னும் என்னென்ன புதுசாக, ஏன்னா ஒரு சிட்டியில் முழு படமும் எடுத்து முடிச்சிருக்கோம். வேறு புது விதமான நடிகர்கள், புதுசாக நிறைய பேரை நடிக்க வச்சுருக்கோம். நடிகர்களாகவே நடிக்க வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை உருவாக்குறதுக்கு மற்ற படங்களுக்கு இல்லாத சிரமம் நிறைய இருந்தது. ஸோ அதை எப்படி உங்கள்கிட்ட எல்லா இன்டர்வியூலையும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு மேக்கிங் ஆஃப் மாய கண்ணாடி அப்படின்னு ஒன்று உருவாக்கி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா, நீங்கள் அதை பார்க்கும்போது, ஓ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்தாங்களா, இல்லை இவ்வளோ ஜாலியாக இந்த படம் எடுத்தாங்களா, இல்லை இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சாங்களா, இல்லை ஐயோ இப்படிலாம் இந்த சீனை நடிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு நீங்கள் என்ஜாய் பண்ண. இது ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும், இந்த உலகத்தில் உள்ள பணக்காரர்களையும் ஆடம்பரங்களையும் விதவிதமான வாழ்க்கைகளையும் பார்த்து மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய 2 பேருக்கு உருவாகிற ஆசை, அவங்கள எப்படியாவது பெரும் பணக்காரர்களாக சீக்கிரம் ஆகி நம்மளும் இது மாதிரி வாழணும்னு தூண்டுது. ஆனால் எந்த விதமான டேலண்ட்டும் முயற்சியும் திறமையும் அதற்கு தேவையான தகுதிகளும் இல்லாமல்
வெறும் ஆசை மட்டுமே ஒருத்தரோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு காரணம் ஆகிறாது. அப்படி ஆசைப்பட்ட ஒரு 2 பேர், அது சரியா தவறா? ஆசைகள் வந்து எல்லாருக்கும் வர்றது நியாயமா? இல்லை அந்த ஆசைகள் நிறைவேற்றணும்னா என்ன பண்ணணும்? எப்படி அதை நம்ம அடைய முடியும்? ஏன்னா இவன் நல்லா இருக்கான், அவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, இவங்க சீக்கிரம் முன்னேறிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட அவங்க எப்படி முன்னேறினாங்க, ஏன் முன்னேறினாங்க, முன்னேறதுக்கு அவங்கக்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்றத முன்னேற துடிக்கிற கோடிக்கணக்கான பேருக்கு எடுத்து சொல்லணுன்றதுக்கு தான் இந்த சினிமா. டைரக்டர் முன்னேறி வருகின்ற இளம் இயக்குனர்களில் சேரன் மிகவும் முக்கியமானவராக எனக்கு படுகிறார். காரணம் என்னவென்றால், ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்ற துடிப்புள்ள ஆர்வமிக்க இளைஞர் அவர். தெரிந்த வேலையை விட்டுவிட்டு தெரியாத வேலைக்காக குறைந்த நேரத்தில் அதிகமாக பணம் சேர்க்க வேண்டும் என்ற இன்றைய மக்களுடைய கோரிக்கையை ஒரு பொதுவான கருத்தாக எடுத்துக்கொண்டு அதிலே திரைக்கதையை பின்னி மிகவும் இயல்பாக இந்த கதையை ஆக்கியிருக்கிறார். அதிலே சினிமாத்தனமும் கலந்திருக்கிறது, மிகவும் உற்சாகமான விஷயமாக இருக்கிறது. பட் இவர் எடுத்த கான்செப்ட், அதுக்கப்புறம் கான்செப்ட் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது சலூன் ஓனராக இருந்தாலும் இந்த கடைக்குள்ள வர பெரிய பெரிய ஆட்கள் லைக் சரத்குமார் சார் வராது, அவங்க வந்து தங்களுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லும் போது என் கடையில் இருக்கிற ஒரு பையன் தான் சேரன், அவருக்கு அந்த தாட் வருது நம்ம அப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் போய் முடிவெட்டிக்கிறேன் பாருங்க, ரஞ்சித்தின் கடை சொன்ன பாருங்க தேனாட்டில், அங்கே ஒரு பையன் எப்பயுமே இல்லை என்ன நான் நல்லா பாடுவேன் அவன் ஞாபகம் தான் எனக்கு வந்தது. இன்னைக்கு பார்த்தா அவன் என்ன செஞ்சுருக்கான்னா, இப்போ எங்கள் நடிகர் சங்கத்துலேயும் மெம்பர் ஆகி இப்போ நடிச்சிட்டு இருக்கான் படத்தில். முன்னேறினவங்கன்னு பார்த்தா அந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, முன்னேற துடிக்கிறவங்கன்னு பார்த்தோம்னா அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. அந்த பர்சன்டேஜில் ஏக்கங்களோடையும் கனவுகளோடையுமே தன்னோட வாழ்க்கையை முடிக்கிறாங்க. ஏன் அவங்க மட்டும் அப்படி சாகணும்? இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் சாதிக்க பிறந்தவர்கள், ஒவ்வொருத்தரும் வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள். அவங்களுக்கான படம் தான் இந்த மாய கண்ணாடி. இல்லை, பொதுவாக சேரன் சார் படம் சிட்டி பேஸ்டாக இருந்தாலும் சரி, வில்லேஜ் பேஸ்டாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ப்ராப்பர் மெசேஜ் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் அந்த மெசேஜ் இன்னும் வலுவாகவே இருந்தது. இன்றைக்கி கண்டிப்பாக இது தேவைப்படுற ஒரு விஷயமாகப்பட்டது. இன்னொன்று, தயாரிப்பாளராக யோசித்து பார்த்தோன்னா எனக்கு கமர்ஷியலாக ஒரு படம் வேணும். சேரன் சார் கமர்ஷியலாக படம் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஆக்சுவலாக. அவர் கமர்ஷியலான படங்களில் ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜோட, அதோட ஃபீலோட, அப்படியே ஒரு ட்ராவலோடு இருக்கும் சேரன் சாரோட ஒவ்வொரு படம். அதில் கமர்ஷியல் விஷயங்கள் ஆக்சுவலாக தேவைப்படாது அவரோட திரைக்கதை அமைப்பில். ஆனால் இந்த படத்திற்கு வந்து கமர்ஷியலான சில விஷயங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்தது இந்த கதைக்குள்ளே. உலகிலே அழகு நீதான், எனக்குத்தான் உனக்கு நான் அழகனா சொல், உண்மையைத்தான் ஏழை அட எங்க வந்த எப்ப வந்த. இதில் வந்து நான் ஒரு பெரிய சொல்யூஷன் சொல்லி எல்லாரும் முன்னேறலாம்னு சொல்ல மாட்டேன். அதுக்குள்ளே ஒரு அழகான பாயிண்ட் இருக்குது, அதை நீங்கள் படத்தை பாருங்கள். ஆனால் இந்த படத்தோட திரைக்கதை தான் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சாக அமைஞ்சது. என்னென்னா, இதில் 2 பேர் ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு தொழில், ஒரு வேலை, ஒரு மனிதர்கள், ஒரு நண்பர்கள், அப்புறம் இன்னொரு வேலை, இன்னொரு தொழில், இன்னொரு நண்பர்கள்னு. அப்போ இந்த கதையில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் தேவைப்பட்டது. இப்போ ஒரு நான் எல்லாரையும் நடிகர்களாக நடிக்க வச்சிடலாம் அப்படின்னா, நீங்கள் திரைப்படம் பார்க்கும்போது இவங்க நடிகர்களாக தான் தெரிவாங்க மேக்சிமம். அதை மீறி நம்ம அந்த கேரக்டரை அவங்கள மாற்றணும். ஆனால் இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு என்ன வந்ததுன்னா, சினிமா சார்ந்தும் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து கதாநாயகன் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணன்றப்போ சினிமா சம்மந்தப்பட்ட நபர்களை சந்திக்கிறான். ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு ப்ரொடியூசர், இப்படி அவங்கள சந்திக்கும் போது இப்போ அவங்களையும் நான் வந்து அப்பட்டமாக சரத்குமார் சார் நடிச்சிருக்கிற அந்த படத்தில் சரத்குமார் சாராவே காமிக்கணும். சில லிஸ்ட் வச்சுருக்கேன் என்னுடைய லைஃப்பில். சேரன், ரவிக்குமார், சௌத்ரி, பல இன்னொரு 10-15 பேர். அவங்க எது சொன்னாலும் நான் செய்வேன். அது ஒரு காட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு படமாக இருந்தாலும் சரி, எந்த உதவியாக இருந்தாலும் சரி, எங்கேயாச்சும் கூட வந்து நிற்கணும்னு சொன்னாலும் சரி நான் பண்ணுவேன். அதனால் சேரன் ஃபோன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு சின்ன தாட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வரேன், என்றைக்கு வரும்னு தான் கேட்டேன். ஏன்னா சேரனோட கெப்பாசிட்டி எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் வெரி குட் ஃபிலிம் மேக்கர். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும்
அது ஒரு காட்சியாக இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அந்த காட்சி. சில டைலாக்ஸ் வசனங்கள் எல்லாம் நல்ல வசனமாக எனக்கு கொடுத்துருந்தார் அந்த காட்சியில், இளைஞர்களுக்கு வந்து சொல்லக்கூடிய வசனங்களாக. அதை தான் அவர் பாதிச்சிருக்கு இந்த படத்தில். அந்த பாதிப்பின் விளைவுகள் தான் நீங்கள் படத்தில் பார்க்க போறீங்க. மாயக்கண்ணன் உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் வந்து இதில் ஒரு 2 டிஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டேன். நடிகர் இண்டஸ்ட்ரி அல்லாத கேரக்டர்ஸ் எல்லாமே நியூ. இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்னு காமிக்கும்போது ராஜ்கபூர் சார் வந்து டைரக்டராகவே வருவார், சரத் சார் வந்து நடிகராகவே வருவார், ரஞ்சிதா வந்து ஆக்ட்ரஸாகவே வருவாங்க. ஸோ மித்த கேரக்டர்ஸ் எல்லாமே புதுசு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 கேரக்டர்ஸ் படத்தில் பயன்படுத்தியிருக்கோம். 50மே புதுவிதமான நீங்கள் பார்க்காத வேற வேற ஆட்டிடியூட் மேனரிசம்ஸ் இருக்கக்கூடிய அழகான கேரக்டர்ஸ். மகேஸ்வரின்ற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னென்னா ரொம்ப என்ன சொல்ல தமிழில் அப்பாவே இன்னசென்ட் கேரக்டர். அப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம் கேர்ள்ஸ், வெரி பிளைண்ட். இந்த வேர்ல்டில் நடக்கிற இந்த நிறைய விஷயங்கள் நடக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய நடக்குது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் டிவியில் வர்றதுன்னு மகேஸ்வரியை பற்றி நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சது. என்னென்னா ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் ரொம்ப ஆசைப்பட்ட, நான் கூட தான் ஸ்கூலில் படிக்கும்போது டிவியில் ஆட் வரும்போது ஏதோ ஒரு ஷாம்பு ஆடில் பார்த்தா முடியெல்லாம் அப்படி ஷைனிங்காக இருக்கும். ஐயோ இந்த ஷாம்பு போட்டால் இப்படி வருமா, இல்லை எப்படி இந்த முடி இப்படி இருக்குது, இந்த ஆர்டிஸ்டுக்கெல்லாம் இவ்வளோ முடியா, ஏதோ ஆர்டிஸ்ட்டை பார்த்தா இவ்வளோ தூரம் விக்கு வச்சா கூட நமக்கு தெரியாது, இவ்வளோ ஹேர் ஆர்டிஸ்ட்டுக்கு, இல்லை ஆர்டிஸ்ட் இவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது அவங்க போட்டிருக்கிற ஜுவல்ஸ், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது நார்மலாக இருக்கிற நமக்கு ஆசை அதிகமாக வரும். எல்லாருக்குள்ளே ஒரு மகேஸ்வரி இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாருலேயுமே. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். இப்போ அப்பா அம்மா எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டு எவ்வளோ காசு கிடைச்சாலும் இன்னும் காசு கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன் எல்லாரும். அதுக்கு மேலே என்ன இருக்குன்றது ஆசைப்படுவேன். அதே மாதிரி தான் மகேஸ்வரி கூட சந்தோஷமா ஒழுங்கா இருந்தா இது போதும் அவளுக்கு வாழ்றதுக்கு. ஆனா அது பத்தலை அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த ஆசை. செய்யணும். இவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணுற கொஞ்சம் லைஃபோட ஒத்து போகிற கேரக்டர் பண்ணுவார். அதில் ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் என்னுடைய கடை ரஞ்சித்னு தேனாம்பேட்டில் இருக்குது. ரஞ்சித்தில் ஒரு 4 நாளைக்கு போய் நானே ஒரு கத்திரிக்கோள் அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி வாங்கி டெய்லி முடி வெட்ட கற்றுக்கிட்டேன், அவரை ஷேவ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் ஏன் நான் கற்றுக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எப்பயுமே ஒரு கேரக்டர் செய்யணும்னா புதுசாக செய்யணும்னா. பல்லவன் பஸ் டிரைவராக நான் நடித்திருக்கிறேன். நடிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் சேரன். தத்ரூபமாக அந்த கேரக்டர் எனக்கு பொருத்தி விட்டது. அவரே சொல்லுகிறார், அந்த ட்ரெஸ் போட்டுட்டா டிரைவர் மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நடிக்கிறதுனா பயம் வராதுன்னு ஒரு தெளிவான நம்பிக்கை இவ்வளோ நாள் இருந்துகிட்டு இருந்தது. சேரன் சார் என்னுடைய நல்ல நண்பர், 10 வருஷமாக எங்களுக்கு தெரியும், மோர் தென் 10 இயர்ஸ். நாங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், இல்லை சார் நடிக்க வராதுன்ட்டு. நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாம், நீங்கள் வாங்க போதும், பாக்கி நான் பார்த்துக்கிறேன்னார். அதுதான் செஞ்சேன். வர சொன்னார், வந்தேன். எனக்கு அவர் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. ஸோ அவர் சொன்னதை நான் செஞ்சேன். சார் இதில் நீங்கள் நடிகனாக வேண்டாம், ஒரு இயக்குனராகவே எனக்கு இந்த படத்தில் நடிக்கணும். ஏன்னா அந்த படத்தில் நான் நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஹீரோவாக இருக்கேன். என்னை இயக்குனராக நீங்கள் இதில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு தூக்கி வாக்கி போட்டுச்சு. இதில் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், இது ஒரு நடிப்பு மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நீங்கள் யதார்த்தமாக பேசுகிறது, உங்கள் நடைமுறை பவன்லாம் எனக்கு நீங்கள் டைரக்ஷன் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் பண்ணால் எனக்கு போதும் சார், எனக்கு நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய ஃப்ரெண்டாக நீ வருவேன், என்னோட ரூம்மேட்டாக நீ இருப்பேன், என்னோட அரை நண்பனாக நீ இருப்பேன்.
நான் நிறைய கனவுகளோடு இருக்கிற ஒரு ஆள், நிறைய கார் பங்களா வசதியாக இருக்கணும், அதுக்கு எந்த வழியிலையாவது நான் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கனவு கண்டுட்டு இருக்கிற ஒரு ஆள் நான். எந்த தொழில் வேணாலும் நான் செஞ்சுட்டு எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாள். ஆனால் நீ உனக்கு தெரிஞ்சது டீ போடுறது, சின்னதாக டீ போட்டு விற்கிற ஒரு ஆள். நீ அந்த லைனில் தான் நீ முன்னேறணும்னு நினைக்கிற, உனக்கு தெரிஞ்ச தொழிலேருந்து நீ முன்னேறணும்னு நினைக்கிற. அதனால் நீ இந்த ரோட்டில் டீ இந்த கேனில் கட்டி விற்கிறவங்கள கொஞ்சம் பாரு, அவங்களோட ஆக்டிவிட்டீஸை கவனி, உனக்கு மேற்கொண்டு என்னென்ன கவனிக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களெல்லாம் பயன்படுத்தும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். இப்போ நான் ஒரு எல்ஐசி ஆஃபீஸரை பயன்படுத்தும் போதோட ஸ்லாங், அவருக்கு இங்கிலீஷ் பேசுகிற ஸ்டைல், அந்த ஸ்டைல் எங்களுக்கு ஸ்பாட்லேயே ஒரு மாதிரி ரசிக்கிறது மாதிரி இருக்கும். அப்புறம் அவருக்கு டயலாக் வராமல் கட் சாரி சார் இன்னொரு வாட்டி திருப்பி சொல்லணும் இல்லை அப்படின்லாம் கேட்குறது. அதே மாதிரி இந்த பரமன் ஒரு கேரக்டர், ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒருத்தனை சினிமாவில் பெரிய ஆள் ஆக்கிறேன்னு ராங்காக கைட் பண்ணுற ஒருத்தனை அந்த கேரக்டர். அவன் தோற்றத்தில் அழகாக நமக்கு தேவையான அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் நம்ம நினைக்கிற அந்த குவாலிட்டியை கொண்டு வர்றதுக்குள்ளே அவங்கள்ட்ட சில போராட்டங்கள் நடக்கும். ஆனால் அந்த போராட்டத்தை மீறி இப்போ நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகு இருக்கும், அதை ஒரு அழகாக பண்ணது மாதிரி தோணும். அப்போ எங்களுக்கு நடந்த சில இன்சிடென்ட்ஸ் இது எல்லாமே நாங்கள் அவங்களோட சேர்ந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இந்த படத்தை பற்றின ஒரு 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 அழகான தேடலோடு நீங்கள் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாயக்கண்ணாடி. 10 வருஷம் ஆச்சு. எத்தனையோ படங்களில் அடியால் கேரக்டரும் சின்ன சின்ன ரோலாக பண்ணேன். அவங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஆகலை. கடைசி அந்த சார் என்னை கூப்பிட்டு பரவாயில்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, பெண்மையா நல்லா பெண்மையான்னு கேட்டார். சார் அதுக்கே சார் காத்துட்ருக்கேன், எனக்கு பார்த்துருக்கணும், ஏதோ ஒன்று பெண்ணுங்க சார் இருந்தேன். இந்த பரமன் எனக்கு ஒரு 10 வருஷமாகவே தெரியும். வேகால நாங்கள் போயிட்டு எடிட்டிங் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நின்றுட்டு இருப்பார், நான் நடிக்கணும்னு அப்படின்னு நின்றுட்டு இருப்பார். சரி ரொம்ப நாளாக இருக்காரே, இவருக்கு அந்த கேரக்டர் ஒன்று கொடுக்கலான்னு சொல்லி கூப்பிட்டா அவனால் இதை புரிஞ்சுக்க முடியாது, இது என்ன கேட்குறன்றது. அவனுக்கு ரெண்டாவது பயம், நம்ம ஒரே டேக்கில் ஓகே பண்ணுன்ற அதிக ஆர்வமே 9 டேக் எடுக்க வச்சிரும் அவனால். அப்புறம் அந்த வெயிட் லிஃப்ட் தூக்குற மாதிரிலாம் சீன் இருக்கும், விக்ரம் மாதிரி வரணும், சூர்யா மாதிரி வரணும் அப்படின்லாம். அந்த வெயிட் லிஃப்ட் தூக்கும்போது என்னென்னா அவனோட பிரச்சனையே அவனுக்கு என்ன தெரியாது. டயலாக் ஒரு கரெக்டாக மனப்பாடம் பண்ணி கரெக்டாக பேசிட்டா ஒரே டேக்கில் முடிச்சிடலாம். இப்போ 9 டேக் ஆகும்போது அந்த மசில்லாம் டைட் ஆயிரும். டைட்டான தூக்க முடியாமல் தூக்கி கீழே வந்துடுவான். நான் விழுகிறதான் சீனு, அவன் விழுந்துருவான் சீனில். சார் நீங்கள் அப்படியே ஒன்றிட்டு பண்ணீங்க, ஒன்றிட்டு பண்ணுறது இல்லை, அந்த அளவுக்கு டைரக்டர் வாஸ் இன்வால்வ். ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நானும் இன்வால்வ். ஏன்னா எனக்கு எப்பவுமே கில்லர் இன்ஸ்டிங்க்ட், கேமரா ஸ்டார்ட் பண்ணு எல்லாரையும் கில் பண்ணிட்டு நடிக்கணும்னு. பட் அந்த வேலையே இல்லை இந்த படத்தில். நானாக நடித்தாலே போதும், அடுத்தவங்க கில் பண்ணிடுவேன். என் அப்பா அம்மா தங்கச்சிங்க இவங்க எல்லாம் இருக்கிற நடிப்பில் இருக்கிற அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற காம்பினேஷன் சீனில் காம்பினேஷன் ஒன்றா நடிக்க வேண்டிய சமயத்தில் சார் எல்லாருக்கும் நடிச்சு காட்டுவாங்க. அப்பாவுக்கும் நடிப்பாங்க, அம்மாவுக்கும் நடிப்பாங்க, எனக்கும் நடிப்பாங்க, தங்கச்சிங்களுக்கும் நடிப்பாங்க. ஆனால் இந்த 5 கேரக்டர்ஸுக்கும் 5 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நடிச்சு காட்டுவாங்க. நடிகர் சேரன் ஒன்றும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் கிடையாதுல்ல, அவரும் நான் இங்கேருந்து நடிச்சுட்டு வரல, படிச்சுட்டு வரல. ஓகே, அது எனக்கு என்ன ஒரே ஒரு வசதினா, அந்த கதையை ஒரு 3 மாதம் ஊற போட்டு 3 மாதம் பேசி 3 மாதம் மனசுக்குள்ளே ஏற்றி இந்த காட்சியில் இந்த நாயகன் இந்த கேரக்டரோட எமோஷன் இதுன்றது என் மனசுக்குள்ளே பதிஞ்ச ஒரு விஷயம். அப்போ எனக்கு நடிக்கும்போது நான் மிகையாவோ இல்லை எக்ஸாக்ரேட் பண்ணியோ இல்லை இந்த நடிப்புக்காக அந்த குமாருக்காக தன்னை இப்படிலாம் மாற்றிக்கிட்டுலாம் பண்ணான்னா பண்ணாமல் அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுது அதை அப்படியே செஞ்சுட்டு போயிடுச்சு. இதில் டெக்னீஷியன்ஸ்னு பார்த்துக்கிட்டா எல்லாம் அப்கமிங்கில் உள்ள டேலண்டடான ஆட்கள். இப்போ துவாரகநாத் அண்டு வைரபாலன், இளையராஜா சார் மட்டும்தான் எங்கள் சீனியர் எங்களோட டீமில். மிச்சம் எல்லாருமே சின்ன பசங்க. எங்களுக்குள்ள உள்ள திறமைகளை மேலே கொண்டு வெளிக்கொண்டு அதை உங்கள் முன்னாடி காமிச்சு நாங்கள் எங்கள் லைஃப்பில் எங்களை நிப்பாட்டிக்கின்றதுக்காகத்தான் இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். Each and every location is different. ஏகப்பட்ட லொக்கேஷன் எனக்கு தெரிஞ்சு ஃபார் மை நாலேஜ் இந்த படம் மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ் இந்த படம் சமீபத்தில் வரல. ஒரு 100 லொக்கேஷன் இருக்கும். அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 ரோடு இருக்கும். ஸோ ரோட்டில் ஷூட்டிங் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை. ஒரு பிடிசி டிரைவர் ஒரு குவார்ட்டர்ஸில் தங்கியிருக்காரு. அந்த குவார்ட்டர்ஸோட இன்டீரியர் எவ்வளோ எளிமையாக எவ்வளோ சின்ன சின்ன ரூம்ஸாக இருக்கும். அதுக்கு நிறைய இடங்கள்லாம் பார்த்தோம்.
ஆனால் வந்து எதுவுமே வந்து உள்ளே வந்து சின்னதாக ஒர்க்கிங் ஸ்பேஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இது மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன செய்யணும்னா உள்ள வெளி எக்ஸ்டீரியர் மட்டும் ஒரிஜினலாக ஷூட் பண்ணிட்டு இன்டீரியர் வந்து நம்ம செட்டு போடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானிச்சு அதுக்கு ஒரு செட்டு ஒன்று போட்டோம். இப்போ அதை ஒரு செட்டாக தீர்மானிக்கும் போது அந்த பெர்ஃபெக்ஷன் அங்கே எதிர்பார்க்குறோம். இதே மாதிரி இருக்கணும், செவர்க்கில் வந்து அந்த எண்ணெயும் அழுக்கும் தேஞ்ச ஒரு இது இருக்கணும், அங்கங்கே போஸ்டர் ஒட்டியிருக்கிறோம், பாணி அடித்து வச்சுருப்போம், அழுக்கு புத்தகங்கள் பழைய புத்தகங்கள் கிடக்கும், ஒரு துருப்பிடிச்ச சேர் கிடக்கும், இல்லை ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பழைய காட்ரேஜ் கட்டில் கிடக்கணும், அது மேலே போட்டிருக்க பெட்டு இப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே நம்ம பர்ஃபெக்ஷனாக கொண்டு வந்தோம்னா தான் அந்த செட்டை வந்து செட்டு இல்லை இது வீடுன்னு நீங்கள் நம்ப வைக்க முடியும். ஒரு இதை பார்க்க சொல்லிடுவாரு, சொல்லிட்டு அதை பற்றி கேட்காம ஒரு 3 நாள் பேசாமல் அப்படியே இருந்துட்டே இருப்பாரு. ஆனால் வந்து இன்னொரு விஷயம், அது நம்ம அவர் கேட்கலையே அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்தாலும் அவருக்கு அந்த விஷயங்கள் வர்ற வரைக்கும் அந்த இதுக்குள்ளே இது அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு மீன் தொட்டியில் இருக்க மீன் மாதிரி அந்த அந்த நினைப்புலேயே அவர் இருந்துட்டு நமக்கு அவர் கரெக்டாக வர்ற வரைக்கும் விட மாட்டார். இந்த படத்திற்கு முதல்ல வந்து என்னுடைய தோற்றம் அது ஒரு பெரிய சேலஞ்ச். என்னென்னா ஒரு திருமணம் ஆகாத ஒரு சராசரி ஒரு 28 வயசில் இருக்கக்கூடிய இல்லை 26 வயசில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக என்னையை காமிக்கணும். அப்புறம் தவமாயிலையும் ஆட்டோகிராஃபில் இருக்கிற முகத்தோற்றத்தை வந்து ஒரு மாற்றம் வேணும். அப்போ நான் என்னை முகத்தோற்றத்தைன்னா முகத்தை போய் நான் மாற்றிக்க முடியாது. அப்போ அவனோட ஆட்டிடியூடு, அவனோட பாடி லாங்குவேஜ், அவனோட ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் மாற்றிக்கலான்ற ஒரு வசதி இருக்கும்போது அதை நம்ம செய்யலான்னு வந்தோம். அப்போ நாங்கள் போய் ஒரு பார்லரில் போய் இந்த மாதிரி முடி ஸ்ட்ரைட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆசைப்பட்டு, இந்த கஜினிலெல்லாம் சூர்யா வச்சுருப்பாரு அது மாதிரி நம்மளும் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு 2 மாதம் தானே படம் முடிஞ்சிடும், அப்புறம் 2 மாதத்தில் வேறு ஹேர் ஸ்டைல் வளர்ந்துடும்ல அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டு அந்த ஹேர் ஸ்டைலுக்கு தயாராகிட்டேன். தயாராகி நைட்டு உட்காந்து அவங்க ஒரு 6 மணி நேரம் உட்காந்ததெல்லாம் சரி பண்ணி எல்லாம் பண்ணி காலைல பார்த்தா குச்சியாக முடி வேறு மாதிரி வேறு ஒரு சேரனாக இருக்குது. சரி இவன் குமாருக்கு இவன் நல்லா இருப்பான்ற ஒரு மைண்டில் சந்தோஷம்தான். ஆனால் அது எங்களுக்கு தெரியாது இந்த டைரக்டர் சேரன் வந்து இந்த படத்தை 8 மாதம் எடுப்பாருன்னு. என்னாச்சு 2 மாதத்துல அந்த ஹேர் ஸ்டைல் மாறி போச்சு. அது நிற்க மாட்டேங்குது, குளிச்சுட்டா நிற்காது, வேற மாதிரி இருக்கும். அந்த ஹேர் ஸ்டைல் நிற்க மாறின உடனே நார்மல் ஹேர் ஸ்டைல் வந்துருச்சு. இப்போ திருப்பி போய் அதை முடிய அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ணோம்னா அடுத்த படத்துக்கு நீங்கள் வந்து வழுக்கத்தில் ஏதாச்சும் நடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணா இப்போ நவியா சொன்னாங்க, சரி சேட்டா நாங்கள்லாம் இந்த மாதிரி அயன் பண்ணுவோம் டெய்லி, அது மாதிரி நீங்களும் முடிய டெய்லி அயன் பண்ணுங்க. நாங்கள் சட்டை அயன் பண்ணி போட்டிருக்கோம், பேண்ட் அயன் பண்ணி போட்டிருக்கோம், இந்த முடி அயன் பண்ணி நடிக்கிறது சினிமாவிலே நான் தான் முதலாளாக இருப்பேன்னு சொன்னேன். ரஷ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இருந்த கெட்டப் வந்து முதல் டைமில் சேர்ந்த வேறு மாதிரி பார்க்கும்போது எனக்கே செட் ஆகுமா இல்லையான்னு டவுட் இருந்தது. ரஷ் பார்க்க வந்து அவருக்கு அந்த கெட்டப் வந்து செட்டாக இருந்தது. ப்ளஸ் சிட்டி சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒரு சலூனில் ஒர்க் பண்ணுற கேரக்டர்ன்ற போது அதே மாதிரி அந்த காஸ்டியூம்ஸு, இந்த ரிங்கு போடுறது, கழுத்தில் இதெல்லாம் போட்டது பார்த்தீங்கன்னா அவர் வந்து சேர்னா பார்க்க மாட்டாங்க, படத்தோட ஹீரோவாக அவர் தெரிய மாட்டார். அது ஒரு கேரக்டர் ஆஸ் எ குமாராக தான் தெரிவார் அந்த படத்தில். சாங்ஸை பொறுத்தளவில் எனக்கு என்னோடய படங்களில் எல்லாத்துலேயும் பாடல்கள் எனக்கு நல்லா அமையும், அதுதான் என்னோடய பாக்கியம். என்னோடய படம் எல்லா படத்துலேயுமே வந்து ஒவ்வொரு படங்கள்லையும் ஏதாவது ஒரு 2 பாடல் 3 பாடலாவது அந்த வருஷம் பூரா பாடுறது மாதிரி, இல்லை எந்த வருஷங்கள் ஆனாலும் பாடிக்கிட்டு இருக்க மாதிரியான பாடல்கள் அமையும். ராஜா சார் கூட இது எனக்கு 2வது படம் தேசிய கீதம். தேசிய கீதம் வந்து ஒரு அரசியல் பார்வையில் ஒரு படம்ன்றதுனால அதில் பாடல்களுக்கான முக்கியத்துவம் இல்லையாடான்னு அவரே வருத்தப்பட்டதுண்டு. எனக்கு என்கிட்ட வந்திருக்க ஒரு நல்ல படம் கொண்டு வந்து ஒரு நல்ல அழகான காதல் படமோ இல்லை வேறு வகையான வாழ்க்கை சம்மந்தப்பட்ட படமோ கொண்டு வந்திருந்தேன்னா எனக்கு நல்ல பாடல்கள் கிடைக்குமே, நீ இப்படி அரசியல்வாதி படத்தை கொண்டு வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட படத்தை கொண்டு வந்து பாடல் கேட்டால் என்ன அப்படின்னு கோவப்பட்டார். அப்போ அந்த படத்தில் கூட நான் வாக்கப்பட்டு போக போகிற ஊரை பற்றி கேளுன்ற ஒரு பாடல், அழகான பாடல் அது. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தில் தான் ராஜா சார் கூட சேர்ந்து இல்லை அவருடைய இசையை பயன்படுத்தி கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இதில் பாடல்களை பொறுத்தளவில் ஒவ்வொரு பாடல் முதலில் பாடல் கம்போசிங் உட்காரும் பொழுது கதையை சொல்லிவிட்டு, கதை அப்பொழுது திரைக்கதை ரெடியாகவில்லை,
ஒரே ஒரு பூஜை சாங் ரெக்கார்ட் பண்ணுவதற்காக ஒரே ஒரு சுச்சுவேஷன் மட்டும் சொன்னார். அது ஃபோனை வைத்துக்கொண்டு காதலன் காதலியும் இன்றைய இளைஞர்கள் எப்படி தங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு ஒரு பாடலை எழுதலாம் என்று சொன்னார். அதற்கு ஒரு பாடலை போட்டு ரெக்கார்ட் செய்து விட்டோம். ரெக்கார்ட் செய்த பின்னால் மறுபடியும் அதை ஒரு 5 முறை அதனுடைய பாடல் வரிகளை மாற்றி 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 மிகவும் முக்கியமாக ஒவ்வொரு வரியையும் அவர் கவனிக்கிறார். இது இந்த கதாநாயகன் முதல் முறையாக இந்த ஃபோனை வாங்கினோன்னா அந்த கையை அடிச்சுக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் அவளுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்படி இந்த செல்ஃபோன்லேயே தன்னோட ஆசைகளை, கோபத்தை எல்லாத்தையுமே அதுக்குள்ளே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரின்னு ஒரு பாடல். ஒரு இரவு முழுக்க அந்த செல்ஃபோனில் பேசுகிறாங்கன்ற மாதிரின்னு இது ஒரு லவ் சாங் தான். லவ் சாங், பேசிக் லவ் பேசிக்ல இருந்து என்ன போறோம். டாடி 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 டாடா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சி கொஞ்சி பேசிக்கொள்ள ஆசை வந்ததே. எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் தடவை இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபிலிம் சாங் வந்திருக்கிறது. செல்ஃபோன் அண்ட் ஹவு செல்ஃபோன் ஹெல்ப்ஸ் லவர்ஸ் அண்ட் ஹவு தட் contributes to the whole thing. செல்போனை கண்டெடுத்த நெஞ்சம் வாழ்க. எல்லா காதலர்களுடைய நினைவுகளிலிருந்து மறக்க முடியாத, பிரிக்க முடியாத ஒரு யதார்த்தமான உணர்வை பாடலாக்கிய ஒரு கருவை எனக்கு அவர் கொடுத்தார். இன்னொரு பாடல் வந்து இந்த காதலன் காதலிக்கான ஒரு டூயட் தான். பட் இந்த இவன் எப்படி கனவு காண்றானோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்குது, தன் காதலன் எப்படியாவது பெரிய ஆளாகி வந்துடுவோம் அப்படின்னு. ஆனால் பெரிய ஆளாகி வந்தால் கூட அவளுக்கு ஒரு சின்ன பயம், இவன் பெரிய ஆளாகி போனால் அந்த நடிகைகள் அப்படி இப்படின்னு போகும்போது ஏதோ மாறி போயிடுவானோ, தன் காதலை மறந்துடுவானோன்ட்டு லேசாக கண் கலங்குறான். எதுக்கு நீ இப்போ கலங்க, என்ன நான் நடிக்கத்தானே போகிறேன் அப்படின்றான் அவன். இல்லை நடிக்க போனால் மற்ற அழகிகள்லாம் பார்த்தோன்னே நீ என்னைய மறந்துடுவ அப்படின்னு நினச்சி கழு என்ன அப்படின்னு. எனக்கு எப்போவுமே நீ தாண்டி அழகும். ஒவ்வொரு காதலனுக்கும் வந்து தன் காதலி தான் ரொம்ப அழகாக தெரியும். வெளியில் இருக்கவங்கள பார்த்து ரசித்தா கூட மனசார விரும்பி வாழ்றது, உலக அழகின்னு அவன் நினைக்கிறது தன்னோட காதலியை தான். அந்த சிச்சுவேஷனுக்காக ஒரு சின்ன சாங். அழகு ராணி உன் மனதினை ஆள வேண்டும் தலைவனா. உலகிலே அழகி நீதான், எனக்குத்தான் எனக்குத்தான், உனக்கு நான் அழகனா சொல் உண்மையைத்தான் உண்மையைத்தான். இசை ஞானியினுடைய இதயத்தை திருப்திப்படுத்துவது ரொம்பவும் கடினமானது. அது இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம சேரனை திருப்திப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கடினமானது அப்புறம் தெரிஞ்சது. ஏறத்தாழ ஒரு பாட்டை ஒரு 4-5 தடவை நான் எழுதினேன். ரொம்ப பர்ஃபெக்ஷன், அப்படி பர்ஃபெக்ஷன் கேட்கறது அவ்வளோ. நம்ம அந்த 1 மாதம் அந்த கொடுத்து அவரை யூரோப் அனுப்புறதுக்குள்ளே நாங்கள் பட்ட டார்ச்சர் அப்படி இப்படி இல்லை. பட் இருந்தாலும் அந்த டார்ச்சரு அவர் முடித்து மദ്രാஸ் வந்தோடனே ஒரு 4 நாள் அப்புறம் என்னை கூப்பிட்டு பெருசாக சொன்னார், சாய் ரொம்ப உங்கள் ஒர்க்கு தான் பிரமாதமாக இருக்குது, நீங்கள் உடனே எடிட்டிங் ரூம் போய் சாங் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார்.
சேரே எங்க வந்த வா வா எப்ப வந்த சேரே அட எங்க வந்த மாமா எப்ப வந்த சினிமாவுல சேர போறியா கட்டி பூடிச்சு காதல் நோயர் பாட போறியா சார் வந்து ஃபுல் சாங் அடிக்க வச்சோம் நானும் டான்ஸஸ் அடிக்க வச்சோம் சார் ஒன்றும் சொல்ல அப்படியே பார்த்து சிரிச்சாரு மாஷா ஒன்று சாங்க வாங்க உக்காருங்க சொன்னாங்க இதுவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உக்காந்தோன்னே இதான் மேட்டர் நடக்கக்கூடாது உக்காந்தோடனே ஒரே கேள்வி கேட்டார் இதை நான் ஆடணுமா அப்படின்னு கேட்டார் எனக்கு என்ன சொல்றது தெரியல திடீர்னு கேட்டால் என்ன சொல்றது ஆமாம் சார் இதை நான் ஆடணுன்னா எனக்கு 2 days ரெகர்சல் தேவை வேற ஒன்றும் பேசுது இதை ஆடணும்னா 2 days ரெகர்சல் ஓகே சார் சொல்லிடுச்சு 2 days ரெகர்சல் பண்ணி சார் ரெகர்சல் எதாவது மாற்றுவான்னு சொல்லி பார்த்தா எதுவுமே இல்லைங்க எதுவுமே பண்ணலை நான் சொன்னது A to Z வரைக்கும் கரெக்டாக ஒன்றே மாத்திர அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவருக்கு காட்டு இது ஜாஸ்தியாக இருக்குது வெரி ஃபயர். பணம் தான் வாழ்க்கையில் முக்கியம், பணத்துக்கு அப்புறம் தான் காதல்லாம், பணம் அந்த உலகத்தில் எத்தனையோ ரூபத்தில் இருக்குது, அதை வச்சு அந்த பணத்தை பற்றி ஒரு பணம் தான் முக்கியம்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் அந்த காட்சியை சொல்லி அதுக்கு தகுந்தாப்புல டைரக்டர் சேர எழுத சொன்னார். அது பல பேர் சொன்னாங்க அவர் அடிக்கடி அதை மாற்றுவார், முதல்ல ஓகே ஆகிவிட்டால் கூட மறுபடியும் திரும்ப எழுத சொல்லுவார் அப்படின்னா பல பேர் சொன்னாங்க. ஆனால் எழுதின முதல் முறையிலேயே ஓகே பண்ணிட்டார். இவர் கதையினுடைய தாக்கம் அதில் வரணுங்கிறதுக்காகத்தான் திருப்பி எழுத சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் நான். இயக்குனர் சேரன் அவர்களுடைய படத்தில் வந்து ஒரு பாடல் என்பது ஒரு 5 நிமிஷம் காற்றில் பறக்கிற பலூனாக எப்போதுமே இருக்கிறது இல்லை. அது தன்னுடைய சிறகுகளை விரித்து உயிருள்ள ஒரு பறவையாக நம்முடைய இதயத்தில் வாழ்நாளெல்லாம் சிறகடித்து கொண்டிருக்க ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் எவ்வளவு உழைச்சாலும் வந்து தகும், அது நம்மளுடைய பேரை சொல்லுன்றது எனக்கு தெரியும். கணக்கு கவிதை இரண்டுக்கும் இடையில் வாழ்க்கை எப்படி நிகழ்ந்து கொண்டு இருக்குது என்பதை வந்து ஒரு அழகான வார்த்தைகளால் எளிமையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடல். இயக்குனர் அவர்கள் வந்து முழுமையாக வந்து இந்த பாடலில் வந்து எந்த கற்பனையும் பெருசாக இருக்கக்கூடாது, எளிமையாக யதார்த்தமான வரிகள் அப்படியே இருக்கணும். அதுதான் வந்து மக்களுடைய இதயங்கள் அப்படியே போய் சேரும்னு சொன்னாங்க. எனக்கு இந்த பாடல் எழுதியில் ஒரு முழு நிறைவு இருக்கிறது. சொல்லும்போது இந்த திரைப்படத்தில் எங்களுக்கு அமைஞ்ச யூனிட் என் டைரக்டர் சேரன் சார்ல இருந்து துவாரக்நாத், வைரபாலன் சார், முக்கியமாக இசைஞானி இளையராஜா சார், ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸாகவே இருந்தாங்க அந்த படத்தில். அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய பலம் நினைக்கிறேன். கடைநிலை ஊழியர் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியன் வரைக்கும் எல்லாருமே தே ஹேட் அ வெரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இந்த படம் நல்லா வருங்கிற வார்த்தை தான் ஆரம்பித்த நாள்லேருந்து எல்லார் வாயிலிருந்து வந்துட்டு இருந்தது. அதுவே ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்தது எங்களுக்கு. அப்புறம் வந்து முக்கியமாக சொல்லணும்னா பொருளாதார ரீதியாக எனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்த ஐடிபிஐ வங்கி மற்றும் அதன் நிர்வாகிகளும் ஊழியர்களும். ஸோ தேவர் லைக் ரியலி அ பிக் ஹெல்ப் ஆர் அ பிக் சப்போர்ட். ஹெல்ப்னு சொல்கிறதோட ஐ வில் ராதர் சே இட்ஸ் அ பிக் சப்போர்ட் ஃபார் மீ டு பிரிங் இட் டு திஸ் லெவல். இன்றைக்கி மாயக்கண்ணாடி இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு படமாக, ஒரு பிரம்மாண்டமான படமாக கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு அது ஒரு பெரும் உதவியாக இருந்தது எங்களுக்கு. எல்லாம் அமைந்து வருவதுங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த படத்தில் டே 1லேருந்து எல்லாமே அமைந்து வந்ததாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இறைவன் அருளால் நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணாடி மாபெரும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நானும் காத்திருக்கிறேன். ஸோ இப்படி தான் மாயக்கண்ணாடியோட உழைப்பு, மாயக்கண்ணாடியோட சிரமம், மாயக்கண்ணாடியை உருவாக்குறதுக்கான எல்லாரோட எஃபர்ட், எல்லாரோட திறமை, எல்லாரோட பங்களிப்பும் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ஒரு நல்ல திரைப்படமாகவும் நமக்கான திரைப்படமாகவும் பொழுதுபோக்கான திரைப்படமாகவும் கொடுக்கறதுக்கு 3 வகையான முனைப்பு போராட்டம் இருக்குதுல்ல. ஸோ பொழுதுபோக்கான திரைப்படமாகவும் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி இதை கொண்டு வந்திருக்கோம். இது தனி மனித உழைப்பு இல்லை, ஒரு 100 பேரோட உழைப்பு, ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் இதை உங்கள்கிட்ட முதல்ல இதுவரை ஒரு முயற்சி வந்து தமிழ் சினிமாவில் இதான் முதல் முறை. அந்த முயற்சியை கூட நான் ஏன் இந்த படத்தில் எடுத்தேன்னா, திரைப்படம் வெளியானதுக்கப்புறம் திரையரங்கத்தில் இந்த படத்தை பார்க்கணும் நீங்கன்றதுக்காக தான். நல்லா இருந்தால் வாழ்த்துங்க, நல்லா இல்லைன்னா ஏதாவது குறைகள் இருந்தால், இல்லை பாடல்கள் எப்படி இருக்குது, பாடல்கள் உங்களுக்கு எந்த வகையான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கின்றதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் நல்லாசையுடன். செல்லம்மை செல்லுலாய்ட்ஸ் பிரசன்ஸ். சேரன், நவ்யா, பிரகாஷ், ராதாரவி, வினோத் ராஜ் நடிக்கும் சேரனின் மாயக்கண்ணாடி.
எல்லோரின் கனவிலும் பணம் வந்து போகும். எல்லோரின் கைகளிலும் பணம் வந்து சேருமா? நம்மளை ஏழையா படைச்சது யார்? இளைஞர்களுக்கான தீப்பந்தம். பணக்காரர்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது? வேலை, பணம், முதலாளி. அப்படி என்றால் பணக்காரர்களே இருக்க மாட்டார்கள். தவறு. பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருக்க மாட்டார்கள். 1958, 2007. ஏழைகளின் கனவு நடக்குமா? ஊர் சுற்றுதல், இளமை, காதல், சந்தோஷம், விஞ்ஞானம் காதலின் வழியை குறைத்திருக்கிறது. இளமையில் ஒவ்வொரு இளைஞனுக்கும் வரும் ஆசைகள் தவறா? பணம் சேர்த்து ஜாலியாக சுற்றத் துடிக்கும் இளைஞர்களின் கனவு. சமூகம் எப்படியாவது பணம் சம்பாதிக்க தூண்டுகிறது. கோரியோகிராஃபர்ஸ் சுசித்ரா, ராபர்ட், ஆர்ட் டைரக்டர் வைரபாலன், எடிட்டர்ஸ் ஐயப்பன், ராமராவ், சினிமாட்டோகிராஃபி துவாரக்நாத், மியூசிக் இசைஞானி இளையராஜா, ப்ரொடியூசர் PAR சுப்பிரமணியம், ஸ்டோரி, ஸ்கிரீன்பிளே, டயலாக், டைரக்ஷன் சேரன். வாழ்க்கை பற்றிய 1000 கேள்விகள், இளைஞர்களுக்கான தீப்பந்தம்.